அன்பு நேர்களே, அமெரிக்காவும் ஈரானும் ஒரு அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட போதிலும் அங்கு சரியான முறையில் அந்த அமைதி ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு கோணத்தில் நேற்று முதல் வளைகுடாவில் ஒரு பதட்டம் நிலவி வந்தது, சனிக்கிழமை முதல். ஆனாலும் இன்னும் அந்த பதட்டம் நிலவியே வருகின்றது. ஏனெனில் லெபனான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. மனித உயிர்களும் இழக்கப்பட்டு வருகின்றது, இழந்து வருகின்றது. இந்த நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் பல கோரிக்கைகளை முன்வைத்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை இடைநிறுத்தியிருந்த நிலையில் நேற்றே சனிக்கிழமை அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க சுவிஸுக்கு இறங்கிவிட்டது ஈரானிய டீம். அமெரிக்க டீம் இன்னும் இறங்கவில்லை. அங்கு 60 நாட்கள் இருக்கின்றது. அந்த நாட்களுக்கு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை பேசப்பட்டு சில விடயங்கள் இனம் காணப்பட்டு ஒரு அமைதியை கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்புகின்றார். இந்த நிலைமையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சலசலப்பான செய்தி வெளியாயிருக்கின்றது இஸ்ரேல் தரப்பிலிருந்து. நிச்சயமாக நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இது ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தம் தான், போர் தொடரும் என்று. இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு 2 கட்ட நிலை கொண்டு வந்திருக்கு இல்லையா? ஒன்று, இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானிடம் கேட்கணும், நீங்க லெபனான் விடயத்தை லூஸ் பண்ணி தாங்கன்னு கேட்கணும், அல்லது இஸ்ரேலை வற்புறுத்தியாவது லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தும்படி ஒரு நிர்பந்தம் ஒன்றை இஸ்ரேல் மீது தொடுக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு நிலைமையில் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. கடுப்பான செய்தி, உறப்பான செய்தி, ஒரு விறுவிறுப்பான செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவை மீறி இஸ்ரேல் படைகள் பல ஆண்டுகள் லெபனானில் தங்கியிருக்கும் என இஸ்ரேலின் நிதி அமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் கூறுகிறார். இது பொல்லாத ஒரு அமைச்சன். இவனும் அதாவது பென்குவீர் நீதி பாதுகாப்பு 2 அமைச்சரும் வித்தியாசமான ஒரு பாணியில உள்ளவர்கள். 2 பேரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க அதிபர் மீது ஒரு கடுப்பாக இருக்கின்றார். அவர் அமெரிக்கா போகவிருந்த போது விசா மறுப்பு தெரிவிக்கப்பட்டு அவர் அமெரிக்காவுக்கு செல்லாமல் இருக்கின்றார். பென்குவீர் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளை திரும்ப பெற கோரினாலும் இஸ்ரேல் படைகள் லெபனானில் தங்கி இருக்கும் என்று இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் கூறுகிறார். கடந்த வார இறுதியில் வெளியான ஒரு இஸ்ரேலிய பத்திரிகை அளித்த பேட்டியில் ஆட்சியில் ராணுவம் பல ஆண்டுகள் லெபனானில் தங்கியிருக்குமா என்று பெசலல் ஸ்மோட்ரிச்சிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு அவர் ஆம், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான ராணுவ வரவு செலவு திட்ட மேலாண்மை குறித்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வரும் ஒருவன் என்ற முறையில் நான் இதை கூறுகிறேன் என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நிலைகளையும் தளங்களையும் அமைக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்ட போது அவர் நிச்சயமாக அனைத்தும் நடக்கும் என்று கூறுகிறார். ஆனால் நிச்சயமாக லெபனானிய எதிர்ப்பு குழுவான ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கைவிடும் வரை நாங்கள் ஒரு மில்லிமீட்டர் கூட நகரப் போவதில்லை என்றும், இது பிரதமர் மற்றும் இராணுவ விவகாரங்கள் அமைச்சரின் நிலைப்பாடு, என்னுடையதும் கூட, நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறோம் என்று அந்த தீவிரவாத அமைச்சர் மேலும் கூறுகிறார். லெபனானில் இருந்து வெளியேறுமாறு அமெரிக்கா வெளிப்படையாக கோரிய போதிலும் அந்த ஆட்சியின் இராணுவம் வெளியேறாது என்றும் பெசலல் ஸ்மோட்ரிச் கூறினார். அவர்கள் எங்கள் சிவப்பு கோடுகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் அத்தகைய அமெரிக்க கோரிக்கை எதுவும் வராது என்று தாம் மதிப்பிடுவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஏப்ரல் 8 அன்று ஈரானுக்கு எதிரான 40 நாள் சட்டவிரோத அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போருக்கு தெஹ்ரான், வாஷிங்டன் தற்காலிக போர் நிறுத்தம் முற்றுப்புள்ளி வைத்ததிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவிற்கும் இடையிலான உறவு மேலும் மோசமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை தடுத்துள்ளதாக கூறி ட்ரம்ப் மீது கடும் கோபம் அடைந்துள்ளார். ட்ரம்ப் கடும் கோபம் அடைந்துள்ளார் இஸ்ரேல் அரசியல் மீது. நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் தொடர்பான இந்த செய்தி லெபனான் இஸ்ரேலிய ராணுவத்தின் நீண்ட கால இருப்பு குறித்த அவரது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. ஸ்மோட்ரிச் நிலைப்பாடு என்னவென்றால், அமெரிக்கா தனது படைகளை திரும்ப பெறும்படி அழுத்தம் கொடுத்தாலும் அல்லது கோரிக்கை விடுத்தாலும் அல்லது பலாத்காரமாக சொன்னாலும் இஸ்ரேலிய படைகள் லெபனானில் இருந்து தொடர்ந்து தங்கியிருக்கும் என்றும் பெசலல் ஸ்மோட்ரிச் வலியுறுத்தியுள்ளார்.
லெபனானில் இஸ்ரேலிய படைகளின் இந்த நீண்ட கால இருப்பை இஸ்ரேலின் பாதுகாப்பு நலன்களுக்காகவும் ஆக்கிரமிப்பு படைகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பிற்காகவும் அவசியம் என்றும் அவர் கருதுகிறார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீட்டையும் அவர்கள் படைகளை திரும்ப பெற விடுத்த கோரிக்கைகளையும் பெசலல் ஸ்மோட்ரிச் பொருட்படுத்தவில்லை என்றதையும் அவரது கருத்துக்கள் உணர்த்துகின்றது. இந்த செய்தி லெபனான் எல்லை பகுதிகளில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் தற்போதைய ராணுவ உத்திகள் மற்றும் அமெரிக்காவுடனான அவர்களது உறவில் உள்ள கருத்து வேறுபாடுகளை காட்டுகிறது. ஜூன் 17 அன்று டிரம்பும் அவரது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கேனும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இது இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தூண்டுதலின்றி நடத்தப்படும் அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிறது. அடுத்து வரும் 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் குறித்து மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இருதரப்பினரின் உறுதிமொழிகளையும் உள்ளடக்கிய இந்த 14 அம்ச ஒப்பந்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நடவடிக்கைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறது. இருப்பினும் இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தி வருவதுடன் அந்நாட்டின் தெற்கு பகுதிகளையும் ஆக்கிரமித்து வருகிறது. அங்கு அது முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியின் அந்த ஆட்சியின் மோசமான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஒத்த மஞ்சள் கோடு என ஒரு கட்டாய ராணுவ இடைக்காப்பை விதித்துள்ளது. சமீபத்தில் ஒரு நேர்காணலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் தொடர்பான தனது முந்தைய கொள்கைகளின் காரணமாக அந்த ஆட்சி தன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதால் லெபனானில் இஸ்ரேல் புதிய தாக்குதலை தொடங்குவதை தன்னால் தடுக்க முடியும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றார். ஆனால் இந்த ஒப்பந்தம் நடைபெற்று இன்னும் 5 தினங்கள் கடந்த நிலையிலும் இன்னும் அங்கு லெபனானின் யுத்தம், அதாவது லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் குறித்து நாளை பேசப்பட போகின்றது. திங்கட்கிழமை என்ன நடப்பது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.